Hello everyone, I'm Raj. Welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நீட் எக்ஸாம்க்கான கம்ப்ளீட் சிலபஸை ஜஸ்ட் 30 டேஸ்ல எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கான ஸ்டடி பிளானரும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து கொடுக்க போறேன். ஸோ அப்போ மெயினாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னென்னலாம் வந்து சொல்ல போறேன் அப்படின்னா, எப்படி என்டையர் சிலபஸையும் வந்து 30 டேஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்றது, ஜஸ்ட் 1 மந்த்ல வந்து நம்மளால வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கான ஸ்டடி பிளானர் தான் நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போறேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான டைம் டேபிளும் வந்து கொடுக்க போகிறேன். இந்த டைம் டேபிளை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து நீட் என்டையர் சிலபஸையும் வந்து கவர் பண்ண முடியும் ஜஸ்ட் 1 மந்தில். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து மெயினாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கான ஒரு சீக்ரெட்டான பிடிஎஃபையும் நான் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் பண்ண வேண்டியது வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுங்கள், ஜஸ்ட் ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி வாங்க எப்படின்றத பார்க்கலாம். முதல்ல வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எப்படி என்டையர் சிலபஸையும் வந்து கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பார்ட்ஸாக வந்து நான் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நீட்டுக்கான என்டையர் சிலபஸையும் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 10 பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? டோட்டலாக 10 பார்ட்ஸ் வந்து டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 10 பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத அந்த பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பார்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது நீட்டில் என்ன சிலபஸ் இருக்கோ அதை அப்படியே டிவைட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த ஒவ்வொரு பார்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி இருக்கும், ஃபிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும். அதுக்கான சாப்டர்ஸ் எல்லாமே இங்கே உள்ள வந்து கொடுத்துருக்கேன். யூனிட் வைஸாகவும் இருக்குது. சரிங்களா? அப்போது ஒவ்வொரு பார்ட்லேயுமே வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுமே வந்து இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து முடிக்கிறதுக்கு 2 டேஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அந்த 2 டேஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இப்போ டைம் டேபிள் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து முடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்றத ஒவ்வொன்றா வந்து சொல்கிறேன். அப்போ முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சிலபஸை வந்து நான் 10 பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப்கான லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் நான் கொடுக்கக்கூடிய அந்த டைம் டேபிளில் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஃபாலோ பண்ணி ஈஸியாக வந்து உங்களால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா? அப்போது நான் சிலபஸ் என்ன பண்ணியிருக்கேன், 10 பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்கேன். சரி, இப்போ நான் உங்களுக்கு அதுக்கான அந்த பிளானர் வந்து கொடுக்குறேன், ஷெட்யூல் வந்து கொடுக்குறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இதை ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அது என்ன அப்படின்றதையும் நான் வந்து பார்த்துடலாம். இப்போ அந்த டைம் டேபிள் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா, அது ஜஸ்ட் வந்து 30 டேஸ்க்கு வந்து கொடுத்துருக்கேன். டோட்டலாக வந்து 30 டேஸ். அது நீங்கள் இன்றைக்கி இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இன்றைக்கி இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் டஃப். நாளையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நாளையிலேருந்து 30 டேஸில் உங்களால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ வந்து டேஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு டே 10 டேஸ் வரைக்கும் கொடுத்துருக்கேன். இது அடுத்த 10 டேஸ், அதுக்கு அடுத்த 10 டேஸ், டோட்டலாக வந்து 30 டேஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்ட் 1 எடுத்துக்கலாம். பார்ட் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் மூணுமே வந்து கொடுத்துருக்கேன். அந்த பார்ட் 1 சிலபஸை வந்து நீங்கள் 2 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். டே 1 அண்ட் டே 2 2 நாளில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ட் 1 சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். பார்ட் 1 சிலபஸை வந்து நான் ஆல்ரெடி பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் 2 டேஸில் வந்து ரிவிஷனில் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. செகண்ட் டே மார்னிங் வந்து அதே கம்ப்ளீட் பண்ணுறீங்க. செகண்ட் டே ஆஃப்டர்நூன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணணும். எத்தனை சாப்டர்ஸ் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணீங்களோ அத்தனை சாப்டருக்கான மார்க் டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். ஏன்னா நீங்கள் படிக்கிறது மட்டும் எப்போவுமே வச்சுக்க கூடாது. கண்டிப்பாக வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக மார்க் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணணும். அப்போ பார்ட் 1 சிலபஸை வந்து 2 டேஸ் உங்களுக்கு டைமு. அந்த 2 டேஸில் என்ன பண்ணுறீங்க, ரிவிஷன் பண்ணுறீங்க. ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் டே ஆஃப்டர்நூன் வந்து மார்க் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இந்த மார்க் டெஸ்ட் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ஒவ்வொரு சாப்டருக்கு உண்டான மார்க் டெஸ்ட் எல்லாத்தையுமே நான் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு உங்ககிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே மார்க் டெஸ்ட்டை வந்து வச்சுருப்பீங்க சாப்டர் வைஸாக. அப்போ ஒவ்வொரு சாப்டரையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மார்க் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. அதே மாதிரி தான் பார்ட் 2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை வந்து 3rd and 4th டே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். 4th டே ஆஃப்டர்நூன் வந்து மார்க் டெஸ்ட் 2 வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். அதே மாதிரி தான் பார்ட் 3 வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 5th and 6th டே வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஆஃப்டர்நூன் வந்து மார்க் டெஸ்ட்டை வந்து 6th டே அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து மார்க் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுறீங்க. ஓகேவா? இப்போ 7th டே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இது மூணுத்தையுமே ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இந்த 3 பார்ட்டுக்கு உண்டான சிலபஸை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுறீங்க. எதெல்லாம் டஃப்பாக இருக்கோ அதை மறுபடியும் ட்ரை பண்ணுறீங்க. ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டே 7th டே அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ரிவிஷன் டெஸ்ட் கூட வந்து ஆட் பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த சாப்டர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் 1 டேக்கு வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியுதா, ஒரு பார்ட்டை முடிக்கிறதுக்கு 2 டேஸ் ஆகும். ஸோ அப்போ 3 பார்ட்டை வந்து முடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த 3 பார்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா
சாப்டரையுமே வந்து 7th டே அன்றைக்கி ரிவைஸ் பண்ணுறீங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து 8th and 9th டே அன்றைக்கி வந்து பார்ட் 4 சிலபஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அண்டு 10th 11th அன்றைக்கி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பார்ட் 5க்கான சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அதுக்கடுத்து 11th அன்றைக்கி வந்து மார்க் டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் 9th அன்றைக்கி நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்க. சிலபஸ் 4க்கான மார்க் டெஸ்ட்டு, சாரி பார்ட் 4க்கான மார்க் டெஸ்ட்டு, பார்ட் 5க்கான மார்க் டெஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 11th அன்றைக்கி நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறீங்க. ஓகேவா? ஆஃப்டர்நூன் அதே மாதிரி தான் 12th and 13th அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பார்ட் 6 சிலபஸை வந்து நீங்கள் படிக்கிறீங்க. பார்ட் 6 சிலபஸ் எல்லாத்தையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோ. அதே மாதிரி வந்து 14th டே அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரிவைஸ் பார்ட் 4, 5, 6 இந்த 3 பார்ட்டையும், ஓகேங்களா, 4, 5, 6 இந்த 3 பார்ட்டையும் வந்து ரிவைஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து 15, 16வது நாளில் வந்து சிலபஸ் பார்ட் 7 அண்ட் 17, 18 வந்து பார்ட் 8, 19, 20 வந்து பார்ட் 9. ஓகே, அதுக்கப்புறம் கடைசியாக 21, 22 நீங்கள் பார்ட் 10. இந்த பார்ட் 10 சிலபஸ் வந்து 22 டேஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். நான் 22 டேஸ்க்கு வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் 22 டேஸில் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்டடி பிளானரை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த என்டையர் சிலபஸையும் கவர் பண்ணிடலாம். ஓகேவா? நீங்கள் கவர் பண்ணதுக்கப்புறமும் மார்க் டெஸ்ட்டையும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி வந்திருப்பீங்க. ஸோ கடைசியாக 23rd அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பார்ட் 7, 8, 9, 10க்கான அந்த எல்லா பார்ட்டையும் நீங்கள் வந்து ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மெயினான விஷயம் என்ன அப்படின்னா 24th, 25th அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிளாஸ் 11th சிலபஸை மட்டும் கம்ப்ளீட்டாக வந்து ரிவைஸ் பண்ணுறீங்க 2 டேஸில். ஓகேங்களா? 24th and 25th வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு 25th அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து டெஸ்ட் எழுதுறீங்க, மார்க் டெஸ்ட்டை வந்து எழுதுறீங்க. ஓகேவா? கிளாஸ் 11th மட்டும் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது 3த்தையும் நீங்கள் படிக்கிறீங்க கிளாஸ் 11th. ஓகே, கிளாஸ் 11th நீங்கள் படிச்சுட்டு அன்றைக்கி மதியம் 25th அன்றைக்கி வந்து ஒரு ஆஃப் டெஸ்ட்டு வந்து எழுதுறீங்க. அப்படின்னா என்னது, கிளாஸ் 11th டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் 26th and 7th வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிளாஸ் 12th வந்து ரிவைஸ் பண்ணுறீங்க, ஆஃப் டெஸ்ட்டு வந்து மறுபடியும் வந்து எழுதுறீங்க. கிளாஸ் 12க்கான சில டெஸ்ட்டை வந்து 27th அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து எழுதுறீங்க. இப்போ எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் 28, 29th என்ன பண்ணுறீங்க, ஃபுல் ரிவிஷன்னா என்னது, இப்போ கொடுத்துருக்கக்கூடிய எல்லா சிலபஸையுமே வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்க ஒரு டைம். ஓகேவா? ரிவைஸ் பண்ணிவிட்டு 13th அன்னைக்கு கரெக்டாக 30வது நாள் நீங்கள் என்ன பண்ணுறோம், மார்னிங் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு, ஆஃப்டர்நூன் ஒரு ஃபுல் டெஸ்ட், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரி மார்னிங் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு, ஆஃப்டர்நூன் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நீங்கள் ஃபுல் டெஸ்ட்டை வந்து ஒரு 7 days வந்து நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 7 days வந்து ஃபுல் டெஸ்ட்டை வந்து நீங்கள் எடுத்தாலே போதும், நீட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு அதுக்கு அடுத்து வர ஆரம்பிச்சிடும், நீங்கள் வந்து அட்டன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு ஸ்டடி பிளானர், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் நான் கொடுத்துருக்கேன் பார்ட் படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் 22 daysலேயே வந்து என்டையர் சிலபஸை கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக அட்டன் பண்ண போயிடுவீங்க. ஸோ அதனால் இது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குறதால தான் நான் வந்து ரெடி பண்ணி உங்களுக்காக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதனால் இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து நான் இது வந்து 30 daysக்கான பிளானர் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பர் டேக்கான டைம் டேபிளும் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ நேரம் படிக்கணும் அதுக்கான ஒரு எஃபெக்டிவான டைம் டேபிளும் வந்து கொடுத்துருக்கேன். இந்த டைம் டேபிளை வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து 1 டேக்கான டைம் டேபிள். ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கான டைம் டேபிள். ஸோ இதில் வந்து மார்னிங் வந்து நீங்கள் 6லேருந்து 6:30க்கு வந்து எழுதுருவீங்க. ஓகேங்களா? 6:30லேருந்து நம்மளுடைய ஸ்டடி பிளானர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து 11:30க்கு வந்து முடியுது. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 6 o'clock வந்து அலாரம் வச்சிங்கன்னா ஒரு 6:30க்கு எழுந்திருப்பீங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தீங்க அப்படின்னா 6:30க்கு வந்து ஸ்டடீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபிசிக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கிற மாதிரி, ஏன்னா நிறைய பேர் அதான் டஃப்பாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. மார்னிங் எழுந்தோடனே ஃப்ரெஷ்ஷாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஈஸியாக உங்களுக்கு வந்து புரியும். அதனால தான் நான் மார்னிங் எடுத்தோடனே ஃபிசிக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து வந்து 8:30 to 9:30 வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிக்க வேண்டியது தான். 9:30 to 10:30 வரைக்கும் வந்து ஃபிசிக்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க. இங்கே ஃபிசிக்ஸை வந்து படிச்சுங்க, அதை வந்து சால்வ் பண்ணுறீங்க. MCQ மாதிரியான ஏதாவது வச்சு நீங்கள் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து 10:30 to 12:30க்கு வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரியை வந்து ஸ்டடி பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் 12:30 to 1:30க்கு வந்து கெமிஸ்ட்ரி அந்த MCQ வந்து சால்வ் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன சாப்டர் படிச்சிங்களோ அதுக்கான MCQ வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? சால்வ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. எது டஃப்பாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 1:30 to 2:30 வரைக்கும் லஞ்ச் பிரேக். ஸோ லஞ்ச் எடுத்துக்கோங்க, நல்லா சாப்பிட்டு. அதுக்கு அடுத்து 2:30 to 5:30 வரைக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ரெண்டுத்தையுமே வந்து MCQ வந்து சால்வ் பண்ணுறீங்க. ஓகேவா? இது வரைக்கும் இப்போ படித்தது. ஓகேவா? அன்றைக்கி இப்போ என்ன படிச்சிங்களோ அதுக்கான MCQ வந்து சால்வ் பண்ணுறீங்க.
அடுத்து வந்து 5:30 to 6 PM வந்து நீங்கள் டீ பிரேக் வந்து லைட்டாக வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் 6 to 9 PM வந்து பயாலஜி வந்து படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் 9 to 9:30 வந்து டின்னர் டைம். அண்ட் 9:30 to 11:30 வரைக்கும் பயாலஜி MCQ வந்து சால்வ் பண்ணுங்க. சப்போஸ் பயாலஜி MCQ வந்து நீங்கள் முன்னாடியே வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் போயிட்டு படுக்க ஆரம்பிச்சிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப நேரம் நீங்கள் வந்து முடிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஒரு 11 o'clock வரைக்குமே நீங்கள் வந்து பயாலஜியை வந்து பார்த்து அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா போயிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக தூக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் இந்த டைமில் வந்து ஒரு 6 or 7 hours ஆச்சு உங்களுக்கு வந்து தூக்கம் வந்து தேவை. அதுக்கு மேலே ஒரு 4 hours அந்த மாதிரிலாம் நீங்கள் தயவு செஞ்சு படிக்காதீங்க. ஒரு 6 hours மினிமம் வந்து உங்களுக்கு தூக்கன்றது கண்டிப்பாக வந்து தேவை. அப்போ தான் மார்னிங் வந்து உங்களால் ஃப்ரெஷ்ஷாக வந்து படிக்க முடியும். ஓகேவா? அப்போ நீங்கள் என்னதான் இருந்தாலும் சரி 11:30க்குலாம் வந்து தூங்க ஆரம்பிச்சிடுங்க. மார்னிங் வந்து 6 or 6:30க்குள்ளே வந்து எழுந்துருங்க. ஓகேவா? இதான் உங்களுக்கு கரெக்டான ஒரு டைம் டேபிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். முடிஞ்சால் மார்க் டெஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சிலபஸ் அண்ட் டைம் டேபிள் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? முடிஞ்சால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். See you. டாடா.